ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். புது புது வியாபார யுக்திகள் ஐடியாஸ்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதம். அது ஃபுல்லாக கும்பம் பண்ணும்போது கும்பத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால பண்ணுறது எல்லாமே இந்த மாதம் இவங்களுக்கு தொட்டது எல்லாமே வேகமாக தொட்டது துலங்கும் அப்படின்னு கேட்டால் கும்பராசிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுவீங்கள்ல, தொட்டது துலங்குமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் முயற்சி அத்தனையுமே சக்ஸஸாக இருக்கும். 4வது வீட்டிலே சுக்கிரன். அப்போ உடல்நலம் விஷயங்கள், வீடு மனை வாகனம் தாயார், அந்த வீட்டு அதிபதி அதிலே உட்காருது. அப்போ வீடு வாங்குவாங்களான்னா வாங்குவாங்க ஐயா, இடம் வாங்குவாங்களா வாங்குவாங்க, கார் வாங்குவாங்களா வாங்குவாங்க, தாயார் கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன, ஒரு வீடு வேணும், கார் வேணும், அம்மா அப்பா பாசம் வேணும், அது எல்லாமே கும்பராசிக்கு நல்லா இருக்குது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ தமிழ் வருடம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம் ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க வழக்கம். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல், அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும், அப்போ மழை அப்படிங்கிறது அதோட. அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது இந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும், பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி, தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி வர்ணம் மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சித்திரையில் சூரியன் உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில், கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா, சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை இது மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்குறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நேச்சராக நடக்கிறதும் சரி மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் என்னென்னா, சூரியன் உச்சமாகுனா சூரியன் ஆத்மகாரகன் சொல்கிறது, ஆயுள்காரகன்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா, ஆத்மா மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா, நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மகாரகனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலன் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம
சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்திங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும். ஒரு நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னென்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும். நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது சித்திரை நட்சத்திரத்தை சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்பவும் பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள். நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டண்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். ஓகே சார், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? கும்பம் அப்படிங்கிறது உருவம் வந்து ஒரு பானை கொடுத்துருப்பாங்க. அப்போ பானைக்குள்ளே என்ன இருக்குங்கிறது யாருக்கும் வெளியே தெரியாது. அப்போ என்னென்னா நிறைய விஷயங்களே உள்ளடக்கியவர்கள். அப்போ இவங்கிட்ட வந்து தான் நிறைய விஷயங்கள் வெளியே போகும். ஓகே, அப்போ எல்லாரோடைய ரகசியங்கள் உள்ள வருதுன்னா இவங்ககிட்ட வரும். இவங்களும் ரொம்ப ரகசியமானவர்கள், ரகசிய நடவடிக்கை உள்ளவர்கள். இவங்க என்ன நினைக்காங்கன்னு யாரும் புரிய முடியாது. ஜென்ரலாக கிண்டலாக சொல்லுவாங்க, கும்பராசிக்காரனுக்கு பலன் சொல்லி கோமாளி ஆகிறாதாம்பாங்க. அந்த மாதிரி நிறைய கும்பராசிக்கு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்லாம் இது. அப்போ பார்த்திங்கன்னா கும்பம் அப்படிங்கிறதுக்கு 7வது வீடு சிம்மராசி. சிம்மராசிக்குடைய சூரியன் இப்போ வந்து மேசராசிக்குள்ளே 3வது இடத்துக்கு வந்து உச்சமாகிறார். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்பராசி கும்ப லக்னமாக இருக்கிறவங்களோட முயற்சி அதிக முயற்சி இருக்கும். உச்சம் முயற்சி லேசெல்லாம் கிடையாது, தொட்ட டாப் வரைக்கும் தொட்டு பார்க்கன்னு சொல்லி கடுமையான முயற்சி எடுக்கக்கூடிய மாதம் கும்பராசிக்காரருக்கு. அது பெனிஃபிஷியலாக இருக்கும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கும்பத்துக்கு குரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். குரு 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போ இவங்க முயற்சி இந்த மாதம் தொடர சின்ன முயற்சிலாம் இருக்காது. எவ்வளோ
எக்ஸ்ட்ரீம் முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி இந்த மாதம் பண்ணுவாங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்கு குரு பார்வையும் இருக்குது, ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ இவங்க தொட்டது இந்த மாதம் வந்து முயற்சி பண்ணுறது அதீத முயற்சியாகவும் இருக்கும். அதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு இறையருள் குரு மூலம் அழகான வாய்ப்புகளும் இந்த மாதம் இவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இப்போ நம்ம மாச பலன் பேசும்போது பார்த்திங்கன்னா 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்குரிய செவ்வாய் 2வது வீட்டில் இருக்கார். அப்போ 3வது வீடு முயற்சி, 10வது வீடு தொழில். அப்போ தொழிலில் சின்ன சின்ன முயற்சி பண்ணாலும் அந்த செவ்வாய் 2வது வீடுங்கிற வரவு ஸ்தானத்தை தனஸ்தானத்தை குறிக்கிறனால நல்லாவே ஒரு வரவு இருக்கும். இப்போ 10ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி மேசராசிக்குள்ளே வரும்போது என்னென்னா 10க்கும் 3க்கும் உடையவர் 3லே வந்துடுறார். அப்போ முயற்சி ஸ்தானத்திலே வந்தார்னா திருப்பியும் அவங்களோட முயற்சிங்கிறது அந்த தொழிலில், அதாவது ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா புது புது வியாபார யுக்திகள் ஐடியாஸ்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதம். அது ஃபுல்லாக கும்பம் பண்ணும்போது கும்பத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால பண்ணுறது எல்லாமே இந்த மாதம் இவங்களுக்கு தொட்டது எல்லாமே வேகமாக தொட்டது துலங்கும். அப்படின்னு கேட்டால் கும்பராசிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுவீங்கல்ல, தொட்டது துலங்குமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் முயற்சி அத்தனையுமே சக்ஸஸாக இருக்கும். 4வது வீட்டிலே சுக்கிரன். அப்போ உடல்நலம் விஷயங்கள், வீடு மனை வாகனம் தாயார், அந்த வீட்டு அதிபதி அதிலே உட்காருது. அப்போ வீடு வாங்குவாங்களான்னா வாங்குவாங்க ஐயா, இடம் வாங்குவாங்களா வாங்குவாங்க, கார் வாங்குவாங்களா வாங்குவாங்க, தாயார் கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன, ஒரு வீடு வேணும், கார் வேணும், அம்மா அப்பா பாசம் வேணும், அது எல்லாமே கும்பராசிக்கு நல்லா இருக்குது. உச்சமான ஒரு பலனை எடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடியதுக்கு அழகான பலனை கொடுக்கக்கூடிய சூரியனும் வந்து உச்சத்தில் உட்காந்துருக்காரு, 3வது முயற்சியில் உட்காந்துருக்காரு. அப்போ கணவன் மனைவி மூலம் இருக்கக்கூடிய இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி இப்போ பண்ணாங்கன்னா ரொம்ப டாப்பில் இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். என்ன, இவங்களுடைய 8ஆம் இடத்த அதிபதி நீசமாக இருக்கார். 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு குடிக்கக்கூடிய நீசமாக இருக்கிறனால அது ஒரு தொந்தரவே கிடையாது. ஓகே. எப்பவும் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் நீசமாக இருக்கார். வம்பு வழக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய தொந்தரவு கிடையாது. அதுமாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க 23ஆம் தேதிக்கு மேலே கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க, ட்ரை பண்ணுறவங்க, மெடிக்கல் ட்ரை பண்ணுறதோ இல்லை நார்மலாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். 23க்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கும். கன்சீவ் ஆகாதவங்கலாம் கன்சீவ் ஆவாங்க. இதெல்லாம் நல்லாவே நடக்கும். ஒரு மெடிக்கல் மூலம் பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகு இருக்கிறனால மெடிக்கல் மூலம் சப்போர்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா 5வது வீட்டுக்குடைய புதன் 2வது வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் 2வது வீட்டில் நீசமாக இருக்குது. மீனராசியில் புதன் நீசம். அவர் 2லேருந்து 3 முயற்சிங்கிறதுக்கு அந்த புதன் மாறும்போது என்ன ஆகுனா, குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால என்னென்னா அங்கே ராகு இருக்கிறனால ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் 100க்கு 200% சக்ஸஸ் ஆகும். ஓகே சார். தொழில் அப்படிங்கிறதுக்கு தொழில் கூடியவர் முதல்ல சொல்கிறேன், தொழில் கூடவர் 3ஆம் இடம் முயற்சினால புது புது ஐடியாஸ்லாம் இந்த மாதம் இவங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கும்பராசிக்காரர்கள். எந்த வகை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே நியூ மெத்தட்ஸ்லாம் போவாங்க, அதெல்லாம் நிறையா ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ஃபுல் சக்ஸஸ் வந்து கும்பராசிக்கு, கும்ப லக்கணங்களுக்கு. இப்போ நம்ம பொதுவாக ராசின்னு சொல்லுதுன்னா அது லக்கணமும் கூட வச்சுக்கலாம். இப்போ மேசராசின்னு எடுத்தோம்னா மேசராசியை, அதாவது ராசின்னா என்ன சொல்லுவோம்னா சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி. ஓகேயா, என்ன ராசின்னு யாராவது கேட்டாங்கன்னா, என்ன நட்சத்திரம்னு கேட்டாங்கன்னா சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்லி அது என்ன ராசியில் இருக்கோ அது ராசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்தது டயத்தை வச்சு லக்னம்னு வரும். அப்போ ரெண்டுமே பலன் வந்து லக்னத்துக்கும் அதே பலன் தான் அந்த மாசத்தில் கிடைக்கும், ராசிக்கும் கிடைக்கும். அப்போ கும்பராசினா கும்ப லக்னத்துக்காரனுக்கு கிடைக்காதான்னு யோசிக்கக்கூடாது, கும்ப லக்னத்துக்காரங்களுக்கும் கிடைக்கும். மேசராசிக்காரங்களுக்கு சொன்னால் அது மேச லக்னத்துக்கு உண்டு. அப்போ ராசி பலன் சொல்கிறது வந்து அந்த ராசி அப்படிங்கிறது ஜென்ரல் டேர்ம். நம்ம எல்லாரும் இந்த ராசின்னு என்ன நினச்சிக்கிட்டோம், சந்திரன் மாத்திரம் தான் எடுக்கிறோம், லக்னமும் அதிலே இன்க்ளூட் ஆனதுனால தான். அதனால் மேச கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் சித்திரை மாதம் அவர்களுக்கு சிறப்பான விஷயம். அப்போ கணவன் மனைவி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறவங்கலாம் 7க்குடைய 3ல் வர்றதுனால என்னென்னா முயற்சிகள் எல்லாருக்குமே அதீதமான உச்சத்தில் வர்றதுனால சூரியன் 7க்குடைய 3ன்னா அதிகமான முயற்சி, அதிகமான சக்ஸஸ், சிறப்பான ராசி. இந்த மாதம் ஸ்பெஷல் மார்க் போடக்கூடியது கும்பராசிக்கு போட்டுக்கலாம். ஓகே சார்.